அந்தியூர் பக்கத்தில் மரவள்ளிக்கிழங்கு, மக்காச்சோளம், பேக் டேஃபியா கோ இந்த ஆலைக்கு பேர். எடப்பாடியினுடைய ரத்த உறவினர், அவங்க அம்மாளுடைய அண்ணன் மகன் ராஜா தான் இந்த தொழிற்சாலையில் மேலாளர். மதிப்பு ஏறக்குறைய 50,000 கோடி. இதனுடைய பங்குதாரர்கள் யாருன்னா, எடப்பாடியுடைய மனைவி ராதா, மைத்துனர் வெங்கடேஷ், மகன் மிதுன், மிதுனுடைய மனைவி காயத்ரி, மிதுனுடைய மைனர் பையன். மேஜரானா அவன் ஷேர் ஹோல்டராக வந்துடுவான். எடப்பாடி முதலமைச்சருக்கு சொந்தமான அந்த ஆலை கழிவுநீர் காவிரி வரை அத்தனை கிராமங்களையும் கட்டுப்படுத்தி, கிராமங்கள் வழியாக சாக்கடை தண்ணியை போல கருப்பா இந்த தண்ணி எது வரைக்கும் போது காவிரியுடைய கடைசியில் போய் கலக்குது. 10 வயதில் பெண்கள் பருவமடைந்து விடுகிறார்கள் அந்த 10 கிராமத்தில். இந்த புகார் இருக்கு. இந்த புகாரை யார்கிட்ட போய் சொல்றது? தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு 2,50,000 கோடி, 3 லட்சம் கோடி. இப்போ 7 ஸ்டேட்டுக்கும் எடப்பாடி தரப்பு கார்ட்டூன் அண்டு மது ஆலைக்கான மூலப்பொருள், ரா மெட்டீரியல், ஒயின் ஃபேக்டரிக்கு தேவையான ரா மெட்டீரியல் எல்லாம் 50,000 கோடிக்கு வியாபாரம். இதில் தலையிடணும். திமுக ஆட்சி காலத்தில் இது கண்டுகொள்ளப்படவே இல்லை. எடப்பாடி ஃபேக்டரி தெரிஞ்ச தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி சார்ந்த பல விஷயங்கள் வந்து இருந்தாலும், இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கிறதாகவும், அதாவது எத்தனால் மொலாசிஸ், அந்த மது தயாரிக்குவதற்கான ரா மெட்டீரியல்ஸ்க்கான ஒரு நிறுவனம் ஒன்று எடப்பாடி பழனிசாமியோட குடும்பங்கள், அதாவது மகன், மருமகள், பேரன், இவங்கெல்லாம் கூட்டோடு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் சட்டவிரோதமாக பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது. அதில் உண்மை நிலை என்னங்கய்யா? அது கம்பெனி என்ன? அந்தியூர் அருகில், அதாவது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பக்கத்தில் மரவள்ளிக்கிழங்கு, மக்காச்சோளம், சர்க்கரை ஆலையினுடைய பாகு, இதுதான் மூலப்பொருள். இந்த மூலப்பொருள்கள் மது ஆலைக்கு, குறிப்பாக ஒயின் ஃபேக்டரிக்கு இதுதான் ரா மெட்டீரியல். இந்த கேரட்ல இருந்து அந்த சாறு, இந்த ஆலைகள் ஏறக்குறைய திமுக ஆட்சி காலத்தில் 2021 முதல் 2014 இந்த ஆலை எடப்பாடி கைக்கு வந்துடுச்சு. ஆனால் முழு உற்பத்தியை ஆரம்பித்த காலம் திமுக ஆட்சிக்கு வந்து 2021 தான். இந்த ஆலை 5000 ஏக்கரா இந்த ஆலையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகளை, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டிஐஜி செல்வகுமார் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த கொடநாடு சொத்துக்களை எல்லாம் எடப்பாடியுடைய பினாமிக்கு பதிவு செய்தவர். இவர் தான் இப்போ இந்த பழனியில் எப்படி 100 கோடி ரூபாய் இடம், 1.25 ஏக்கர், 2 கோடி ரூபாய்க்கு இரவோடு இரவா எப்படி பதிவு செய்யப்பட்டதோ, அதே போல பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் அப்பாவிகளிடமிருந்து புடுங்கி அந்த ஃபேக்டரிக்கு பேர் பேக் டேஃபியா கோ, இந்த ஆலைக்கு பேர். இதனுடைய பங்குதாரர்கள் யாருன்னா, எடப்பாடியுடைய மனைவி ராதா, மைத்துனர் வெங்கடேஷ், மகன் மிதுனுடைய மனைவி காயத்ரி, மிதுனுடைய மைனர் பையன். மேஜரானா அவன் ஷேர் ஹோல்டராக வந்துடுவான். இந்த ஆலையினுடைய மதிப்பு ஏறக்குறைய 50,000 கோடி. இந்த ஆலை தன்னுடைய உற்பத்தியை 7 மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒயின் தொழிற்சாலைக்கு ரா மெட்டீரியல் இவர்கள் தான் அனுப்புகிறாங்க. அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கோவா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, இப்படி 7 மாநிலங்களுக்கு ரா மெட்டீரியலை இந்த ஆலையிலிருந்து போனால் தான் அந்த மது ஆலை, ஒயினுக்கு தேவையான ஒயின், ரம்மு, விஸ்கி, இப்படி பல மதுபானங்களுக்கான மூலப்பொருள். சசிகலா எப்படி மிடாஸ் கோல்டு வச்சுருந்தது, 1000 கோடி ரூபாய் வியாபாரம். இப்போ அதே போல் எடப்பாடியுடைய குடும்பத்துக்கு சொந்தமான ஆலை இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பூனாச்சின்னு கிராமம். அது எங்கேன்னா அந்தியூர் டு அம்மாப்பேட்டை, ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இது நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இயங்கலை, திமுக ஆட்சி காலத்தில் தான் முழு வீச்சில் இயங்கியது. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு 2 கோடி லிட்டர்
கழிவு நீர் வெளியேறுது. 2 கோடி 2 கோடி லிட்டர். ஓகே. நீங்கள் சாதாரணமாகவே ஒரு பியூரிஃபை தண்ணி வாட்டரை பியூரிஃபைக்கு வீட்டில் வச்சுருக்கோம்ல, 1 லிட்ரு நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு 2 லிட்ரு வேஸ்ட் ஆகும். 1 லிட்ரு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ வேஸ்ட் ஆகும்? 2 லிட்ரு வேஸ்ட் ஆகும். அப்போது இந்த ஆலை, சாராய மூலப்பொருள் ஆலை ஏறக்குறைய கோடிக்கணக்கான லிட்டரு எத்தனை காவிரியில் போய் கலக்குது. எடப்பாடி முதலமைச்சருக்கு சொந்தமான அந்த ஆலை கழிவுநீர் காவிரி வரை அத்தனை கிராமங்களையும் கட்டுப்படுத்தி கிராமங்கள் வழியாக சாக்கடை தண்ணியை போல கருப்பாக இந்த தண்ணி எது வரைக்கும் போது காவிரியுடைய கடைசியில் போய் கலக்குது. அப்போ இது முதலமைச்சருடைய ஃபேக்ட்ரி, அதனால் யாரும் எதிர்க்கவே முடியல. 2 ஏக்கரா 3 ஏக்கரா 5 ஏக்கரா வச்சுருந்த ஆட்களை அந்த டிஐஜி செல்வகுமார் எல்லாத்தையும் விரட்டி 5000 ஏக்கர் இந்த தொழிற்சாலைக்கு சொந்தமான நிலம். இந்த நிலம் அந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய கிணறு, வாய்க்கால் எல்லாம் அமில நீராக வருது. அதை விட பெரிய கொடுமை, அங்கே ஒரு கேஸ் திறந்து விடுவாங்களாம். அப்போது அந்த கிராமம் 5 கிராமமும் மூக்கு அப்படியே எரியுமா. 10 வயதில் பெண்கள் பருவமடைந்து விடுகிறார்கள். அந்த 10 கிராமத்தில் எந்த மீடியா, எந்த விபச்சாரிகளும் இதை ஆய்வே பண்ணலை. இந்த தகவல் எப்படி வெளியே வருதுன்னா, எடப்பாடியினுடைய இரத்த உறவினர், அவங்க அம்மாளுடைய அண்ணன் மகன் ராஜா தான் இந்த தொழிற்சாலையில் மேலாளர். இவருக்கு ஷேர் கொடுக்குறன்னு தான் இந்த தொழிற்சாலை நடந்துட்டுது. ஆனால் அவருக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம், அவருக்கு ஷேர் கொடுக்கல. இப்போ நேராக அவர் என்ன பண்ணார், செங்கோட்டையிடம் சரண்டர் ஆகிட்டார். செங்கோட்டையிட்ட சரண்டர் ஆகி நேராக விஜய்கிட்ட போயிட்டார். அதற்கு பிறகு தான் அந்த செய்தி உலகத்துக்கே வெளியில் வருது. சன் தொலைக்காட்சியே காட்டலை 5 ஆண்டு காலமாக. ஏன்? நான் திருடுவதை நீ பார்த்துக்கொள், நீ திருடுவதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். இப்போ அங்கே இந்த ஆலைனா தண்ணி வேணும், கரண்ட் வேணும், இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் வேணும். இதுக்கு எல்லாமே அங்கே என்ன நடந்தது, அதை பற்றியும் சில புகார்கள் வந்திருக்க மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அங்கே அது விஷயம். அதாவது காவிரியிலிருந்து இந்த பூனாச்சி கிராமம் வரை ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டருக்கு 1 மீட்டர் விட்டம் உள்ள நீளம். அளவு 1 மீட்டர். அவ்வளோ பெரிய குழாயை பல கோடி ரூபாய்க்கு 20 கிலோமீட்டர் நீங்கள் தரைக்கு அடியில் பதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு என்னென்னா, அந்த கிராமங்களில் தண்ணி இல்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரி இருக்கலாம், அயோக்கிய பயலுங்க அதிகாரி ஐஏஎஸ் இருக்கான்ல, அவங்கள்ட்ட என் ஃபேக்ட்ரிக்கு ஒன்று போடணும், ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குன்னு அவனே சொல்லி கொடுத்துருவோம். அயோக்கிய பய அத்தனை பேர் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். திருடுவது எப்படின்னு எழுத படிக்க தெரியாத இந்த அரசியல்வாதிகளுக்கு சொல்லிக் கொடுப்பதே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். அப்போது 1 மீட்டர் விட்டம், 20 கிலோமீட்டர் காவிரியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து எங்கே இந்த தொழிற்சாலை 2 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு கழிவு நீரை தள்ளுறான்னா அவன் எவ்வளோ கோடி லிட்டர் எடுப்பான்? 4 வழியில் அந்த கழிவு நீர் வெளியேறுது. கழிவு நீர் அதே போல் ஒரு 2 நாளைக்கு ஒருக்க அந்த கேஸ் ஃபார்ம் ஆயிருமா, அதை வெளியேற்ற வேண்டும். அது ஏறக்குறைய நீங்கள் ஒரு பெரிய புகை போக்கி வச்சு அந்த கேஸை எரித்து, கேஸில் அமிலம் இல்லாத அந்த புகையைத்தான் பெரிய புகை போக்கி வச்சு வெளியே விடணும். அதெல்லாம் அங்கே ஃபார்மாலிட்டி இல்லை. யார் கேட்குறது? எந்த அதிகாரி இன்ஸ்பெக்ஷனுக்கு போவான்? நீங்கள் அதோட பெரிய கொடுமை என்னென்னா, சுற்றுச்சூழல் அமைச்சர் கேசி கருப்பணன் இருந்தார்ல, பொல்யூஷன் போர்டு அமைச்சர், அவர் தான் தொகுதி எம்எல்ஏ. அவர் யாருன்னா பழைய சாராய வியாபாரி சைலேந்திர பாபு. அங்கே முதல்ல எஸ்பியாக போகிறாரு. எஸ்பியாக போகும்போது இப்போ அவர் டிஜிபியாக ரிட்டையர் ஆகிட்டார். ஒரு சாராய வியாபாரி ஒரு கும்பலை வச்சு சாராய வியாபாரியை அடக்கவே முடியல. இவர் தான் சிவிலில் போய் பெரிய ஃபோர்ஸோடு போய் அடித்து பிடிச்சி ஒரு சாராய வியாபாரி கொண்டு உள்ளே போட்டு மிதிக்கிறார். அந்த சாராய வியாபாரி அவரை அப்போவே முடிவு பண்ணுறாரு, உன் கையாலே நான் விருது வாங்குறேன் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் அவர் டிஜிபியாக இருக்கும்போது ஒரு கல்லூரி விழாவில் கல்லூரி மாணவர்களுக்கு பட்டம் கொடுக்குறாரு. அது யார் கல்லூரி? கேசி கருப்பணன் கல்லூரி, அந்த சாராய வியாபாரி கல்லூரி. இந்த சாராய வியாபாரி கல்லூரியில் அந்த இங்கெல்லாம் போட்டுட்டு யார்? சைலேந்திர பாபு அங்கே மாணவர் பட்டம் கொடுக்குறாரு. பக்கத்தில் கல்லூரியினுடைய தலாளர் கேசி கருப்பணன் அமைச்சராக இருக்கார். காலம் பார்த்தீங்களா? இப்போ இந்த தொழிற்சாலை இங்கு இயங்குவதால் ஒரு 10 கிராமம் பெண்கள் 10 வயதில் பூப்பெய்தி விடுகிறார். இந்த புகார் இருக்குது. இந்த புகாரை யார்கிட்ட போய் சொல்கிறது? மக்கள் கமிட்டி போட்டு, விவசாய கமிட்டி போட்டு பல போராட்டங்கள்,
எந்த செய்தியும் வராது பத்திரிக்கையில். திமுகவே சொல்ல மாட்டான். அங்கே முழுக்க மரவள்ளிக்கிழங்கு குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் விளைந்தது. இப்போ அதுதான் இந்த தொழிற்சாலைக்கான மூலப்பொருள். இவர் என்ன பண்ணார், ஈரோட்டில் பிசி பெரியசாமி சின்னசாமின்னு ஒரு ஜவ்வரிசி ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க. அது ஒரு 300 கோடி ரூபாய்க்கு வாங்கி தான் இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட். இந்த மரவள்ளிக்கிழங்கு விளைவிக்கிற விவசாயிகள் ஒரு ஏக்கராவுக்கு 50,000 ரூபா செலவு பண்ணுவோம். ஒரு 20 டன்னு வரும், 10,000 ரூபா, ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு விற்பான். ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா கிடைக்கும். இது இப்போ என்ன ஆச்சுன்னா, எடப்பாடிகிட்ட இந்த தொழில் வந்த பிறகு தாய்லாந்தில் ஒரு 2,500 ரூபா 3,000 ரூபா தான் டன்னு. இதை ஒரு 1000 டன் 500 டன்னு தூத்துக்குடி வழியாக இறக்குமதி பண்ணுறாரு. அப்போ 2,500 ரூபா 3,000 ரூபாய்க்கு வாங்கும்போது விவசாயிகிட்ட எப்படி 10,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க? விவசாயிக்கு 20 டன் விளைவிப்பதற்கு 50,000 ரூபா தேவைப்படுது. 2,500 ரூபா அவனுக்கு செலவே ஆகுது. 2,000 எப்படி விற்பான்? தொழிலே விட்டான். மரவள்ளிக்கிழங்கு விவசாயம் எடப்பாடி தொழிற்சாலை வந்த பிறகு தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்கிற காரணத்தினால் இந்த மரவள்ளிக்கிழங்கு விவசாயமே அதை ஒட்டி இருக்கிற பல ஆயிரக்கணக்கான மக்கள் விவசாய நிலத்தை விட்டு வெளியேறிவிட்டார். எல்லாம் நீங்கள் 2,500 ரூபா, அதாவது ஏக்கரை 20,000 ரூபாய்க்கு தான் இந்த செல்வகுமார் டிஐஜி என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கரையும் பண்ணுறாரு. 5,000 ஏக்கர் விளைவிப்பதற்காக. இப்போ 5,000 ஏக்கர் இவங்க கட்டுப்பாடு இருக்குது. யார்கிட்ட? ராதா, எடப்பாடி மனைவி, மைத்துனர் வெங்கடேஷ், மகன் மிதுனுடைய மனைவி காயத்ரி 5 பேர்கிட்ட இந்த 5,000 ஏக்கர் நிலங்கள் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. இப்படி எடப்பாடியுடைய வெளிநாடு பயணங்களுக்கு இதுக்கு ஏதாவது தொடர்புகள்லாம் இருக்கா? இந்த ஃபேக்ட்ரியை ஆரம்பிப்பதற்காக தான் அவர் அமெரிக்காவும் ஸ்பெயினும் போய் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் அரசு பணத்தில் இந்த தொழிற்சாலை யாரும் போட முடியாது, போட்டி இல்லை, விலை குறைத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலா முழுக்க ஸ்பெயினிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஃபார்முலா. ரெண்டாவது, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா, மனித வேலையே இல்லை. 2,000 பேர் இதில் இந்தி பேசுகிற வட இந்திய தொழிலாளர் 2,000 பேர் வேலை பார்க்குறான். எல்லாமே கம்ப்யூட்ரு கட்டுப்படுத்தும். எல்லா தரம் பிரிப்பதில், தரம் பார்ப்பதில், கலவை செய்வதில் எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின். அப்போ இவ்வளவு தொழில்நுட்பத்தை அங்கே இறக்கி இவருக்கு மின்சாரம் வேணும். மேட்டூர்லேருந்து தனி லைன் இங்கே தொழிற்சாலைகளுக்கு 14,000 மெகாவாட்டு 10,000 கரண்ட் கட்டுங்கிறோம். ஆனால் 24 மணி நேரமும் இந்த தொழிற்சாலை, எடப்பாடியினுடைய தொழிற்சாலை ஸ்பேக்டோஃபியாகோ இயங்கிட்டே இருக்கு. இப்போ அவருடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்த ராஜா அவருக்கு ஷேர் கொடுக்குறேங்கிறாங்க. அவர் ஏதாவது எனக்கு வருஷத்துக்கு ஒரு 5 கோடி 10 கோடி வரும்னு பார்க்குறாரு. ஒன்று சார்ந்து கூடுதலான சில பிஸ்னஸ் இருக்கிறதாவும் சொல்கிறாங்களே, கார்ட்டூன் அந்த மாதிரி. இப்போ இந்த சாராய ஆலை 7 ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணுறாரு. அவர்களுக்கு இப்போ அட்டைப்பெட்டி தேவை, இதை அடுக்கி சப்ளை பண்ணுறதுக்கு 20,000 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஆண்டாள் பேப்பர் அண்ட் போர்ட்ஸ்னு 20,000 கோடி ரூபாய்க்கு அதே வளாகத்துக்குள்ளேயே ஃபேக்ட்ரி இருக்குது. 5,000 ஏக்கரா வாங்கினார்ல, 5,000 ஏக்கராவில் இது ஒரு 500-1000 ஏக்கராவில் இருக்குது. இதனுடைய வருட டர்ன் ஓவர் 20,000 கோடி. அந்த சாராய ஃபேக்ட்ரியினுடைய வருமானம் வருடம் 50,000 கோடி, இது ஒரு 20,000 கோடி. அப்போது 70,000 கோடி ரூபாய் இதில் பணம் புழங்குது. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு 2,50,000 கோடி, 3 லட்சம் கோடி. இப்போ 7 ஸ்டேட்டுக்கும் எடப்பாடி தரப்பு கார்ட்டூன் அண்டு மது ஆலைக்கான மூலப்பொருள், ரா மெட்டீரியல், ஒயின் ஃபேக்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல் எல்லாம் 50,000 கோடிக்கு வியாபாரம். தமிழ்நாட்டு சாராய வியாபாரம் 50,000 கோடி. 7 ஸ்டேட்டுக்கு சேர்ந்தே இவர் 50,000 கோடிக்கு வியாபாரம் பண்ணுறார். இந்த தொழிற்சாலை இப்போ விஜயினுடைய கவனத்துக்கு வந்துருக்கு. எப்போது வேண்டுமானாலும் இந்த சாராய ஆலை மூலப்பொருளுக்கான ஆலை மூடப்படுகிற நிலை இருக்குது. எப்போ விஜய் இதில் தலையிடணும், அந்த 10 கிராமம் அழிஞ்சு போச்சு. நிலத்தடி நீர் கெட்டு போச்சு, கிணத்து நீர் கெட்டு போச்சு. அந்த குடியிருக்கிற பெண்கள் 10 வயசில் பூ பெய்து விடுகிறார்கள். கடுமையான நோய் இருக்குது, ஆண்மை குறைபாடு இருக்குது. விவசாயம் பண்ண எல்லாம் கிணதுனா பச்சை கலராக வருது, புலம்பரா எல்லாரும். அதாவது வாய்க்கா நீரை போல கழிவு நீர் 4 இடங்களில் கொட்டப்படுகிறது. திமுக ஆட்சி காலத்தில் இது கண்டுகொள்ளப்படவே இல்லை. எடப்பாடி ஃபேக்டரின்னு தெரிஞ்ச தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா கண்டுகொள்ளவே இல்லை. ராஜாவுக்கும்
இதில் கமிஷன் கரப்ஷன் தொடருது. அப்போ இந்த அரசு வந்த பிறகுதான், அதாவது மரவள்ளிக்கிழங்கு விவசாயம் போய்த்து போச்சு. சாதாரண வாழை கரும்பு விவசாயம் முடிஞ்சு போச்சு இந்த எடப்பாடி ஃபேக்ட்ரியால். இந்த துறை சுற்றுச்சூழல் மற்றும் பொல்யூஷன் போர்டு அமைச்சர் கருப்பணம் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. எதையுமே கேட்கறதில்ல, கேட்டால் சீட்டு கிடைக்காது. எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பழி. இதை பற்றி எந்த மரவள்ளிக்கிழங்கு ஃபேக்ட்ரி, அவ்வளோதான். மரவள்ளிக்கிழங்கு ஃபேக்ட்ரிக்குள்ள இவ்வளவு ரகசியம் அடங்கி கிடக்கிறது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது இந்த மொலாசிஸை ரா மெட்டீரியலாக எடுத்துக்கொண்டு வருகிற லாரிகளும், இவருடைய தயாரிப்பு போகிற லாரிகளும், டெய்லி நூற்றுக்கணக்கான லாரி வர போக ஒரு பெரிய தொழிற்சாலை பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்கிறது. சரிங்க, இப்போ இருக்கக்கூடிய புதிய அரசு இந்த விஷயங்களை நடவடிக்கை எடுப்பாங்களா? அதில் கை வைப்பது விஜய் அது தலையிட வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, ஏன்னா 5000 ஏக்கராவில் விவசாயமாக போச்சு. நிலத்தடி நீர் மாசுபட்டது. பெண்கள், பெண் குழந்தைகள் எப்படி அது கருப்பிடிக்கும்? எப்படி அவருடைய எதிர்காலம் என்ன? பல கேள்விகள். இதில் என்ன கொடுமைனா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், திமுக ஆட்சி வந்த பிறகு அதை திரும்பியே பார்க்கல. டிஆர்பி ராஜாக்கும் பல கோடி ரூபாய் தேர்தல் நிதி போயிருக்கு. அதிமுக முதலமைச்சர் திமுகவை சேர்ந்த தொழில்துறை அமைச்சருக்கு கோடிகளை கொடுத்திருக்கிறார். இதுதான் இப்போ எதுக்கு? சொந்த மக்களை விவசாய நிலையத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு பெரிய மோசடி. இதை இந்த அரசு கண்டிப்பாக தலையிட்டு 5000 ஏக்கர் விவசாய நிலம், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், குழந்தை, குட்டி, முதியோர் அத்தனை பேரையும் காப்பாற்ற வேண்டிய தேவை இந்த புதிய அரசுக்கு வந்திருக்கு. சரிங்க, இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக அரசு ஊழல் சார்ந்த சில விஷயங்கள் எடுக்கிறதாக பேசப்படுது. அதனோடு இந்த விஷயத்தையும் கவனத்தில் எடுப்பார்களே அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். கருத்துக்கு நிறுத்தி நன்றி. நன்றி, வணக்கம். எப்ப ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.